ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு ராஜி சரவணன் கிச்சன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மீன் வாங்குறதுல ரொம்ப குழப்பமாக இருக்கும். என்ன மீன் வாங்குறதுனே தெரியாது. அதுவும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முள் இல்லாத மீனாக வாங்கணும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் என்ன மீன் வாங்குறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த விரால் மீன் தான் வாங்குவேன். இது என்ன மீன் பார்த்திங்கன்னா விரால் மீன். இதில் முள்ளே இருக்காது, நடு முள் மட்டும்தான். குழந்தைங்களுக்கு வாங்குற மாரி இருந்தால் இதேமாரி ஒரு மீனை வாங்குங்க. முள் இருந்தாலே குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, வீட்டில் உள்ளவங்களும் சரி. இதனாலே நிறைய பேருக்கு என்ன மீன் வாங்குறது அப்படின்னு ஒரே ரொம்ப குழப்பமாக இருக்கும். இந்த குழப்பமே இனிமேல் வேணாம். விரால் மீன் வாங்குங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்க, கருப்பாக இருக்கும். ஆனால் மீன் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் நல்லாயிருக்கும், வறுவலும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் வாங்குவேன், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் பெரிய சைஸ் வாங்கிக்கலாம். ஆனால் எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, பெரிய மீன் வாங்குறத விட சின்ன மீன் வாங்கினா தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சின்ன மீன் தான். பீஸ் பாருங்கள். நான் வெட்டி தான் வாங்குவேன், அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துடுவேன். வீட்டில் நம்மளே க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு சாப்பிடவே தோணாது. அதனால் அங்கேயே வெட்டி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். இது நீங்கள் குழம்பு எப்படி வச்சாலுமே குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா சுவையாக தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி இது தான் செய்வோம். மற்ற மீன்லலாம் நிறையா முள் இருக்கும், ஆனால் இதில் பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காது, நடு முள் தான். மீன் வாங்குறதுக்கு இப்போ முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த மீனை வாங்கி குழம்பு வைக்கிறவங்களுக்கு வீட்டில் கண்டிப்பாக பாராட்டு தான் கிடைக்கும். ஏன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வறுவலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.